ஆத்ம நமஸ்காரம். உலகக்ஷேம பிரகாசிகை. தலைப்பு: விக்கிரக ஆராதனை. மகாஜனங்களே, விக்கிரக ஆராதனை சம்பிரதாயம் உலகத்தில் எங்கு பார்த்தாலும் அதிகரித்திருக்கிறது. ஆனால் அதனுடைய உண்மையை அறிந்தல்ல ஆராதிப்பது. வெறும் அனுகரண பிரமையும் நிரீஸ்வரத்துவமுமே அதற்கு காரணம். விக்கிரக ஆராதனை என்றால் என்ன? எதற்காக? எதை ஆராதிக்க வேண்டும்? விக்கிரகத்தை அறியாவிட்டால் ஆராதிக்க முடியுமா? முடியாது. ஆராதிப்பது எதற்காக என்றால் ஏதாவது காரியம் நிறைவேறுவதற்காக. நமக்கு என்ன காரியம் நிறைவேற வேண்டும்? மோட்ச சித்தி. மோட்சம் உயிருக்கா உடலுக்கா? உயிர் இல்லாவிடில் பிணமாயிற்று. பிணத்திற்கு மோட்சம் அவசியம் இல்லை. அப்போது உயிருக்குத்தான் மோட்சம். ஆனால் இன்றுள்ள விக்கிரக ஆராதனையினால் மோட்சம் கிடைப்பதுண்டா? கிடைப்பதில்லை. ஆராதிப்பவர்களுக்கு ஆராதிக்காதவர்களை விட ஏதாவது மாறுபாடு காண வேண்டும் அல்லவா? ஆனால் அவர்களும் ஆராதிக்காத துஷ்டர்களைப் போல் துன்பப்பட்டு இறந்து போகவே செய்கிறார்கள். ஈஸ்வரன் பக்தவத்சலன், சேவிப்பவர்களுக்கு அபயதானன். இப்படி இருக்க ஆராதிக்காதவர்களைப் போல் ஆராதிப்பவர்களையும் துன்புறுத்தி கொள்கின்ற ஈஸ்வரனை ஏன் பூஜிக்க வேண்டும்? ஈஸ்வரன் பக்தவத்சலனானால் பக்தி உள்ளவர்களிடம் பிரத்யேக சிநேகம் காண்பிக்க வேண்டும் அல்லவா? அப்படி சிநேகம் உண்டுமானால் அந்நியரைப் போல் நீசத்தனமாக கொள்வது சரியா? ஆனால் பொதுவாக ஒரு நம்பிக்கை பரந்திருக்கிறது, பிறந்தால் இறப்பார்கள் என்று. அப்படியானால் ஈஸ்வர சேவையின் அவசியம் என்ன? மரணத்திற்கு பிறகு அஞ்ஞானமாயிருக்க அதை பற்றி ஏன் சிந்திக்க வேண்டும்? அது மெய்யாகவோ பொய்யாகவோ இருக்கட்டும். பிறந்தால் இறந்து போகவே செய்வார்களானால் பிறகு ஈஸ்வர சேவை அவசியமில்லை என்று வருகிறது. அது மட்டுமல்ல, ஆஸ்ரித வத்சலன் என்ற ஈஸ்வரனுடைய பெயர் பொருளற்றதாக ஆகிவிடுகிறது. இவ்வாறு ஒரு காலும் இருக்காது. ஈஸ்வர சேவை யாருக்கு? உடலுக்கா உயிருக்கா? மோட்சத்திற்கு அவசியமானது உயிர்தான். அவ்வுயிர் ஈஸ்வர அம்சமாகும். ஈஸ்வர அம்சமான உயிர் ஆராதிக்கிற விக்கிரகமானது மனிதனால் செய்யப்பட்டதே. அந்த விக்கிரகத்திற்கு சக்தி உண்டானது பிராண பிரதிஷ்டைக்கு பிறகே என்று கருதப்படுகிறது. இது மிகவும் தவறாகும். அந்த விக்கிரகத்திற்கு யாதொரு சக்தியும் இல்லை. பிராண பிரதிஷ்டையினால் அதற்கு சக்தி உண்டானது என்றால் எவ்வித சகாயமுமின்றி பிராணனைக் கொண்டே அது நிலையாக அசையாமல் நிற்க வேண்டியதாய் இருந்தது. அப்படி அல்லாமல் சீமை சுண்ணாம்போ சிமெண்டோ அஷ்டகந்தமோ கொண்டு கட்டி விக்கிரகத்தை நிலை நிறுத்துவது பிராண பிரதிஷ்டை ஆகாது. பிராண பிரதிஷ்டை என்றால் பிராணனை பிரதிஷ்டிப்பது. பிராணனை எங்கே பிரதிஷ்டிப்பது? விக்கிரகத்தில். விக்கிரகத்தில் எப்போது பிரதிஷ்டிக்கின்றோமோ அப்போது விக்கிரக ஆராதனை ஆயிற்று. குறிப்பு 1. பக்தவத்சலன் = பக்தர்களிடம் வாத்சல்யம், அதாவது அன்பும் கருணையும் மிக்கவன். குறிப்பு 2. அபயதானன் = அபயம் தருபவன், அதாவது சரண் அடைபவர்களை காப்பவன்.
குறிப்பு 3. ஆசிரித வத்சலன் என்றால் தன்னை ஆசிரியிப்பவர்களோடு, அதாவது தன்னை நாடுபவர்கள் அல்லது தன் அடிபணிகிறவர்களோடு வாத்சல்யம், அதாவது அன்பு உடையவன். அதாவது சரணடைபவர்களை ஆபத்து காலங்களில் உற்ற உயிர்த்துணையாக இருந்து காப்பாற்றுபவன். ஆத்ம நமஸ்காரம்.